ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். அப்கமிங்ல வரக்கூடிய ரயில்வே அண்ட் எஸ்எஸ்சி எக்ஸாம் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல கிளியர் பண்றதுக்கு ரயில்வே தமிழன் பேட்ச் வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வேல எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி புதுசா யாராவது நம்ம சேனலுக்கு வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்கமிங்ல வரக்கூடிய ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்க், டிஎன்பிஎஸ்சி நீங்க எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, அதுக்கு எனக்கு ஒரு பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணும் மேம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 1799. 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி உங்களுக்கு கிளாஸஸ் எல்லாமே பெர்ஃபெக்டா கொடுத்துருக்கோம். வேலிடிட்டி பாத்தீங்கன்னா லைஃப் டைம் வேலிடிட்டி. ஸோ இந்த கிளாஸ்ல எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, இதுதான் லக்ஷ்மி மேக்ஸ் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். ஸோ இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு போட்டு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ்னு ஒரு மெசேஜ் அனுப்புனீங்க அப்படின்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு எப்படி ஜாயின் பண்ணணும் கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லிடுவாங்க. இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போலாமா? கொஸ்டின் பாருங்க. The discount on a toy is 15%. A successive discount of 15% is also offered. What is the effective discount on the toy? இதே மாதிரி கொஸ்டின் நிறைய டைம் நம்ம பார்த்துட்டோம். அதாவது சக்சசிவ் டிஸ்கவுண்ட் அப்படித்தானே, தொடர்ச்சியான தள்ளுபடியா ஒற்றை தள்ளுபடியா மாத்த சொல்லியிருக்காங்க. ஒரு பொம்மைக்கு 15% தள்ளுபடி, அதை தொடர்ந்து ஒரு 15% தள்ளுபடியும் வழங்கப்படுகிறது. பொம்மை மீதான பயனுள்ள தள்ளுபடி என்ன? சோ இந்த மாதிரி கொஸ்டினுக்கு நான் ஷார்ட்கட் என்ன சொல்லி கொடுத்திருக்கேன்? x plus y plus xy divided by 100 ஒரு ஷார்ட்கட் ஃபார்முலா சொல்லி கொடுத்திருக்கேன் நான் மேக்ஸ்ல. சோ இதுல அப்படியே சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம். குயிக்கா ஆன்சர் வரப்போகுது. சோ தள்ளுபடினா என்ன பண்ணணும்? நம்ம என்ன பண்ணணும்? நெகட்டிவ்ல எடுத்துக்கணும். ஓகேவா? ஏன்னா நம்ம தள்ளுபடினா கம்மி பண்ணி தானே கொடுப்போம். சோ அதனால இந்த நெகட்டிவ்ல எடுத்துக்கணும். அப்போ ரெண்டு தள்ளுபடி, ஒன்னு 15, இன்னொன்னு 15. அப்ப ரெண்டையுமே நெகட்டிவ்ல எடுத்துக்கோங்க. எக்ஸோட வேல்யூ -15, ஒய்யோட வேல்யூ -15 எடுத்துக்கோங்க. இதுல சப்ஸ்டிடியூட் பண்ணா என்ன வரும்? -15, -15, மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆகிரும். எக்ஸ் இன்ட்டு ஒய்ங்கும் போது பிளஸ் 15 × 15 டிவைடட் பை 100. 15 எத்தனை? 30. ஸோ -30. 15 × 15 225 வரும். ஸோ ஒரு 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சீங்கன்னா 2.25 மாறிடும். பிளஸ் 2.25. இதுக்கான ஆன்சர் என்ன வரும்? 27.75% கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணீங்கன்னா -27.75% கிடைக்கும். ஸோ தள்ளுபடினாலே நமக்கு என்ன இருக்கும்? அது வேல்யூல மைனஸ் இருக்கும். ஓகே, அப்ப அதோட ஒற்றை தள்ளுபடி எவ்வளவு? 27.75. 27.75ங்கிறது ஆப்ஷன் ஏ. தெளிவா புரிஞ்சிருச்சா? ஸோ இந்த ஃபார்முலாவை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய இடத்துல நாம இது வந்து யூஸ் பண்ணுவோம் மேக்ஸ்ல. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? என்ன சொல்லியிருக்காங்க? சோ the value of 25 plus 5 ஆப்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ இதை நாம சிம்பிளிஃபை பண்ணணும். இதுக்கு நாம என்ன பண்ணணும்? போர்டு மாஸ் ரூல் வந்து நாம அப்ளை பண்ணணும். ஓகே, சோ போர்டு மாஸ் ரூல் அப்ளை பண்ணலாமா? சோ போர்டு மாஸ் ரூல்னா ஃபர்ஸ்ட் யாருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்? நீங்க பிராக்கெட்டுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். சோ ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டுக்குள்ள இருக்க எல்லாத்தையும் முடிச்சு விட்டுறலாம். ஒரு க்ளோஸ்டு பிராக்கெட், அதுக்குள்ள ஒரு கர்லி பிரைஸ், அந்த கர்லி பிரைஸுக்குள்ள இன்னொரு பிராக்கெட் இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த குட்டி பிராக்கெட்டை நாம முடிக்கலாமா? நான் ஸ்டார் போட்டிருக்கேன் பாருங்க. இந்த குட்டி பிராக்கெட்டை முடிச்சு விடுங்க. சோ 7ல 3 போனா எத்தனை? 4. ஓகேவா? அப்ப இங்க என்ன இருக்கும்? இந்த குட்டி பிராக்கெட்டை 4ன்னு முடிச்சிட்டேன். அதுக்கு வெளியில என்ன இருக்கு? கர்லி பிரைஸ் இருக்கு. சோ இந்த கர்லி பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 5 மைனஸ் 2 × 4 இருக்கா? ஃபர்ஸ்ட் இந்த 7ல இருந்து 3 கழிச்சீங்கன்னா 4. அந்த பிராக்கெட்டுக்குள்ள 4 இருக்கும். சோ 2 × 4 எத்தனை? 8 ஆயிரும். -8. அடுத்து இங்க +3 இருக்கா? அந்த +3 எழுதிக்கோங்க. இப்போ 5 + 3 8. 8 வருமா? +8 வரும். இங்க -8 இருக்கும். அப்ப டோட்டலா என்னவாகிரும்? இந்த கர்லி பிரைஸ் பிராக்கெட் ஃபுல்லாவே உங்களுக்கு என்னவாயிரும்? வேல்யூ வந்து 0 அப்படின்னு வந்துடும். புரியுதா? 7ல 3 போனா 4. 4 × 2 8. சோ ஏற்கனவே 5 + 3 இருக்கு. அப்போ 5 + 3 +8. இங்க வர்றது -8 வரும். +8 -8 0 ஆயிரும். அப்ப 3 × 0 உங்களுக்கு என்னவாயிரும்? 0 ஆயிரும். அப்ப இந்த இது ஃபுல்லாவே உங்களுக்கு என்னவாகிரும்? 0 அப்படின்னு ஆன்சர் வந்துடும். அப்ப அதை அப்படியே விட்டுறலாமா? அப்புறம் உள்ள என்ன இருக்கு? 12 - 18 இருக்கு. சோ 12 - 18னா பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை கழிச்சுட்டு பெரிய நம்பர்ல என்ன அடையாளமோ அதை போடணும். 18ல 12 போச்சுன்னா எத்தனை? 6. சோ அப்போ -6 வரும். அப்ப அந்த பிராக்கெட்ல உள்ளது சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா என்ன வரும்? -6ன்னு இருக்கும். இப்போ என்ன இருக்குன்னா 5 of -6 இருக்கு. ஓகே, பிராக்கெட்டை முடிச்சதுக்கு அப்புறம் யாருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்? ஆஃப்க்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அப்ப 5 × 6 உங்களுக்கு என்ன வரும்? -30ன்னு கிடைக்கும். 5 × 6 -30ன்னு இருக்கும். சோ அப்போ இதை ஃபுல்லா நீங்க முடிக்கும் போது உங்களுக்கு என்ன வந்துடும்? -30ன்னு கிடைச்சிரும். சோ -30 வெளியில என்ன இருக்கு? டிவைடட் பை 3 இருக்கு. சோ டிவைடட் பை 3 கட் பண்ணா என்ன வரும்? -10ன்னு கிடைக்கும். ஓகேவா? அப்போ இந்த பிராக்கெட்ல இதுல இருந்து இந்த 5ல இருந்து இந்த 3 வரைக்கும் நாம சிம்பிளிஃபை பண்ணி -10ன்னு கொண்டு வந்தாச்சு. சோ அப்ப 25 -10ன்னு இருக்கும். அப்ப இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு என்ன வரும்? 25 - 10
15 கிடைக்கும். 25 மைனஸ் 10 15. ஸோ 15ங்கிறது ஆப்ஷன் டி. ஓகே, ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி. புரியுதா? ஸோ போர்டு மாஸ் ரூல் படி கரெக்டா ஃபர்ஸ்ட் பிராக்கெட், அதுக்கப்புறம் ஆஃப், டிவிஷன், மல்டிபிளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன். ஸோ இந்த ஆர்டர்ல நீங்க வந்து என்ன பண்ணிட்டு போகணும்னா சால்வ் பண்ணிட்டு போகணும். ஓகேவா? ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் கொஸ்டினை பாருங்க கொஞ்சம் மாத்தி இருக்கு. அதாவது என்னன்னா 25 பிளஸ் 5 ஆஃப்னு வரணும். இந்த 25 பிளஸ்ங்கிறது உங்களுக்கு இந்த பக்கம் வரணும், அப்படிதானே? ஸோ 25 பிளஸ் 5 ஆஃப். ஓகே, ஸோ தமிழ் மீடியமுக்கும் சிம்பிளிபிகேஷன் கொஸ்டின் இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஓகேவா? ஸோ இங்க வேணா டிரான்ஸ்லேஷன்ல தப்பு இருக்கலாம். ஸோ நீங்க இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த கொஸ்டினே பார்த்துக்கோங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட். புரியுதா? இதுல கரெக்டா இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பினா பிராக்கெட், ஓனா ஆஃப், டீனா டிவிஷன், எம்னா மல்டிபிளிகேஷன், ஏனா அடிஷன், எஸ்னா சப்ராக்ஷன். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ புரியுதா? அப்படி கரெக்டா ஆர்டரா போனீங்கன்னா கரெக்டா இருக்கும். பிராக்கெட்டை முடிச்சு விடணும். பிராக்கெட்டுக்கு அப்புறம் ஆஃப், ஆஃபுக்கு அப்புறம் டிவிஷனை முடிச்சு விட்டோம் அப்படின்னா ஈஸியா ஆன்சர் வந்துடும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின்ல பாருங்க, a sum of money is invested at 20% per annum compounding annually for 2 years. If the interest received is 2244, find the principal. ஒரு தொகை ஆண்டுக்கு 20% வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளுக்கு ஆண்டுதோறும் கூட்டப்படும் கூட்டு வட்டியில் முதலீடு செய்யப்படுகிறது. பெறப்பட்ட வட்டி 2244 எனில் அசலை கண்டறியவும். ஓகேவா? சோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? 20% சொல்லியிருக்காங்க. இந்த 20% ஃபிராக்ஷன்ல எப்படி எழுதலாம்? பர்சன்டேஜ் கிளாஸ் சொல்லி கொடுக்கும் போதே சொல்லியிருக்கேன். என்ன பண்ணலாம்? 20/100 இருக்கும். அது ஒரு டேபிள் அப்படியே மனப்பாடம் பண்ண சொல்லியிருப்பேனா? அப்ப 20% 1/5 எழுதலாம். ஓகேவா? சோ இப்போ நீங்க 20% வட்டியில பேங்க்ல போட்டிருக்கீங்க. எத்தனை வருஷத்துக்கு போட்டிருக்கீங்க? டைம் பீரியட் எத்தனை? 2 வருஷத்துக்கு போட்டிருக்கீங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வட்டி மட்டும் எவ்வளவு, அதாவது கூட்டு வட்டி மட்டும் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2244 ரூபாய் வட்டி மட்டும் கிடைக்கும். ஓகே, அப்ப நீங்க இன்வெஸ்ட் பண்ண அசல் தொகை எவ்வளவு? இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. சோ என்னெல்லாம் கொடுத்திருக்கான்? டைம் பீரியட் 2 வருஷம் கொடுத்திருக்கான். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வட்டியோட தொகை கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்திருக்காங்க. இப்ப இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பிராக்ஷன்ல 1/5 எழுதிக்கலாம். ஏற்கனவே இதுக்கு முந்தின கிளாஸ் எல்லாமே நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா இப்ப நான் சொல்றது புரியும். இப்ப கீழே இருக்கிறது உங்களுக்கு என்னவா இருக்கும்? அசலா இருக்கும், பிரின்சிபலா இருக்கும். மேல இருக்கிறது உங்களுக்கு என்னவா இருக்கும்? வட்டியா இருக்கும். அதாவது இதுக்கு என்ன அர்த்தம்னா, நீங்க 5 ரூபாய் பேங்க்ல போட்டீங்க அப்படின்னா பேங்க் உங்களுக்கு 1 ரூபாய் வட்டி தராங்கன்னு அர்த்தம். ஓகேவா? அப்ப இங்க பீன்னு எழுதிக்கோங்க, இங்க அமௌண்ட்னு எழுதிக்கோங்க. பீங்கிறது நீங்க பேங்க்ல போட்ட தொகை 5. சோ எத்தனை வருஷத்துக்கு போட்டிருக்கீங்க? 2 வருஷத்துக்கு போட்டிருக்கீங்களா? 2 5 எழுதிக்கோங்க. சோ அமௌண்ட்ங்கிறது யாரு? பேங்க்ல நீங்க போட்ட பிரின்சிபல் பிளஸ் வட்டி ரெண்டும் சேர்ந்ததுதான் உங்களுக்கு அமௌண்ட். அப்ப 5 பிளஸ் 1 எத்தனை? 6. அப்ப 2 வருஷத்துக்கு 6 போட்டுக்கோங்க. ஓகேவா? சோ இந்த பிராக்ஷனை எப்படி பிரிச்சுக்கலாம்னா அசல் வட்டின்னு பிரிச்சுக்கலாம். அசல் 5 ரூபாய், வட்டி 1 ரூபாய். சோ ஒரு 2 வருஷத்துக்கு போட்டதுனால 2 வாட்டி 5 எழுதிருக்கீங்க. டோட்டலா கைக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டை நீங்க எப்படி எழுதிருக்கீங்க? 6 எழுதிருக்கீங்க. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணா 25 கிடைக்கும். இதை மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 36 கிடைக்கும். அப்போ பேங்க்ல நீங்க போட்ட அசல் தொகை எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 25 பங்கு. உங்களுக்கு கிடைச்ச மொத்த அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 36 பங்கு. இப்போ உங்களுக்கு கிடைச்ச அமௌண்ட்டுக்குள்ள என்னெல்லாம் இருக்கும்? நீங்க போட்ட அசல் தொகையும் பேங்க் உங்களுக்கு கொடுத்த வட்டியும் இருக்கும். பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இப்போ உங்களுக்கு கிடைச்ச வட்டி மட்டும் எவ்வளவு? 2244. இந்த 25ங்கிறது என்னது? நீங்க பேங்க்ல போட்ட அசல். இந்த 36ங்கிறது பேங்க்ல நீங்க போட்ட அசல் பிளஸ் பேங்க் உங்களுக்கு கொடுத்த வட்டி ரெண்டும் சேர்ந்ததுதான் இந்த 36. அப்போ இங்க பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இது பிரின்சிபலோட பங்கு. இதுல இருந்து இதை கழிச்சீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருமா? அப்ப இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 36 மைனஸ் 25 11 பங்கு. இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு வரும்? 11 பங்கு. இன்ட்ரெஸ்ட் ரூபாயில நமக்கு என்ன தெரியும்? 2244 தெரியும். அப்ப இந்த 11 பங்கு 2244க்கு ஈக்குவலா இருக்கும். இதுல இருந்து 1 பார்ட் என்னன்னு கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சா என்ன வரும்? 2244 டிவைடட் பை 11. சோ இதுல பிகினர் என்ன தப்பு பண்ணுவாங்கங்கறத சொல்றேன். ரொம்ப சின்ன மிஸ்டேக் பண்ணுவாங்க. என்னன்னா 2244 இருக்கா? ஒரு 11 11, 2 11 22, 4 11 44 போட்டுருவாங்க. அப்போ 1 பார்ட்டோட வேல்யூ 24 அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பிகினர் யாராவது இந்த வீடியோ பாத்தீங்கன்னாலுமே இந்த மிஸ்டேக் பண்ணுவீங்க. கரெக்ட் தானே மேம்? 24 தானே அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா இதோட ஆன்சர் 24 வராது, 204 வரும். ஒரு 11 11. சோ இங்க 22, 2 11 22. அடுத்து 4 எடுப்போம். 4 11 டிவைட் ஆகுமா? ஆகாது. அதுக்கு ஒரு 0 சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த நம்பரை சேர்த்து எடுப்போம். அப்படிதானே? அப்ப என்ன வரும் உங்களுக்கு? 4 11 44. சோ பிகினர் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இந்த தப்பு பண்ணுவாங்க. 204க்கு 24 போட்டு விட்டுருவாங்க. அப்போ 1 பார்ட் என்ன வரும்? 204 கிடைக்கும். இப்போ உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க? பேங்க்ல நீங்க போட்ட அசல் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. சோ 1 பார்ட் 204. அசல் எத்தனை பார்ட்? அசல் எத்தனை பார்ட் வருது உங்களுக்கு? 25 பார்ட்.
அப்போ 1 பார்ட் 204னா 25 பார்ட் என்ன வரும்? 25 இன்ட்டு 204 கிடைக்கும். ஓகேவா? சோ 25 இன்ட்டு 204 கிடைக்கும். மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 204 இன்ட்டு 25, 5 நாள் 20, 5 2 10, சோ 408. சோ 0 0 0 எவ்வளவு? 5000 ரூபாய் வரும். அப்ப பேங்க்ல நீங்க எவ்வளவு ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க? 5000 ரூபாய். நீங்க போட்ட அசல் எவ்வளவு? 5000. 5000ங்கிறது ஆப்ஷன் பி. ஓகேவா? சப்போஸ் உங்களுக்கு பேங்க்ல கையில கிடைச்ச மொத்த தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டாங்கன்னா எத்தனை பார்ட்டி கண்டுபிடிக்கணும்? 36 பார்ட்டிக்கு என்னன்னு கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா மொத்தமா உங்க கைக்கு வரக்கூடிய அசல் பிளஸ் வட்டி எவ்வளவு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, தெளிவா புரிஞ்சிருச்சா? சோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். இந்த கான்செப்ட புரிஞ்சு நீங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா எக்ஸாம்ல ஸ்கோர் பண்ணிடலாம். அதாவது என்னன்னா நீங்க நார்மலா பி இன்டூ 1+r/100 ஹோல் பவர் n போடும்போது ரொம்ப டைம் எடுக்கும், கால்குலேஷனும் அதிகமா இருக்கும். இந்த மாதிரி ரேஷியோவா சம்ம மாத்திக்கணும். சோ இதே மாதிரி தான் உங்களுக்கு நிறைய இடத்துல நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல சொல்லி கொடுத்துருப்பேன். ரேஷியோவா மாத்திட்டு எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கிறத. ஓகேவா? சோ அடுத்த கொஸ்டின் போலாமா? இந்த கொஸ்டின்ல பாருங்க, the population of a city is increases by 10% annually. If its present population is 21,000, what will be the population in 3 years? ஒரு நகரத்தின் மக்கள் தொகை வந்து ஆண்டுக்கு 10% அதிகரிக்கிறது. அதன் தற்போதைய மக்கள் தொகை வந்து 21,000 அப்படின்னா 3 ஆண்டுகளில் மக்கள் தொகை என்னவாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. இதை 2 மெத்தட்ல நீங்க வந்து சால்வ் பண்ணலாம். ஒண்ணு வந்து நான் மேல சொல்லி கொடுத்தேன் பாத்தீங்களா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணியும் நீங்க சால்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா p இன்டூ 1+r/100 ஹோல் பவர் n இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியும் நீங்க வந்து சால்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல ஒரு ஷார்ட்கட் சொன்னேன், x+y+xy/100. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியும் சால்வ் பண்ணலாம். ஒரு 4-5 விதமா இந்த கொஸ்டினுக்கு வந்து நீங்க ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். நான் இருக்கிறதுலே ரொம்ப ஷார்ட்டா ஆன்சர் வரக்கூடிய 2 டெக்னிக் மட்டும் சொல்லி தரேன். இதுல வந்து அந்த p இன்டூ 1+r/100 ஹோல் பவர் n ஃபார்முலால போட்டீங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும். இதுவும் நம்ம ஃபாலோ பண்ண போறது இல்ல. நாம ஃபாலோ பண்ண போறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டான மெத்தடு. அதாவது ஒரு ஊர்ல பாத்தீங்கன்னா 21,000 பேர் இருக்காங்க. இப்போ இந்த வருஷம் போய் பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல 21,000 பேர் இருப்பாங்க. அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா இதுல ஒரு 10% அதிகமாகும். அதுக்கு அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா இங்க அதிகமானதுல இருந்து ஒரு 10% அதிகமாகும். அடுத்த வருஷம் போய் பாத்தீங்கன்னா அதுல இருந்து ஒரு 10% அதிகமாகும். அப்ப இங்க கான்செப்ட் என்னன்னா கூட்டு வட்டி கண்டுபிடிக்கணும். அதான் இங்க உள்ள கான்செப்ட். ஓகேவா? சோ தனி வட்டிக்குள்ள ஃபார்முலா கண்டுபிடிக்க கூடாது, கூட்டு வட்டியோடது கண்டுபிடிக்கணும். ஏன் மேம் தனி வட்டி கண்டுபிடிக்க கூடாதுன்னு கேட்டீங்கன்னா, இப்ப தனி வட்டிங்கிறதுக்கும் கூட்டு வட்டி உள்ளதுக்கும் என்ன வித்தியாசம்னா, இப்போ ஒரு பேங்க்ல 21,000 ரூபாய் போட்டிருக்கீங்கன்னா பேங்க் உங்களுக்கு 10% வட்டி போடுறாங்கன்னா அந்த 21,000 ரூபாய்க்கு 10% வட்டி 3 வருஷத்துக்கும் போடுவாங்க. அந்த 21,000 ரூபாய்க்கு தான் 3 வருஷத்துக்கு வட்டி போடுவாங்க. ஓகேவா? அதே கூட்டு வட்டினா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 21,000 ரூபாய் பேங்க்ல போட்டிருக்கீங்க அப்படின்னா இப்ப 2வது வருஷம் வருது. இது வந்து ஃபர்ஸ்ட் இயர் முடிவுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு இருக்கும்? இதுல ஒரு 10% ஆட் ஆகும். அப்போ இதுல ஒரு 10% ஆட் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன வரும்? 21,000த்துல ஒரு 10% போது 2,100. சோ 2,100 இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் இயர் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன வரும்? 23,200 இருக்கும். அப்போ பேங்க் அந்த வருஷத்துல உங்களுக்கு வட்டி போடும்போது அந்த 21,000 ரூபாய்க்கு அடுத்த 10% போட மாட்டாங்க. அந்த 23,200க்கு அடுத்த 10% போடுவாங்க. ஓகேவா? அப்போ வட்டிக்கு வட்டி போடுறதுதான் என்னதுன்னா கூட்டு வட்டி. வட்டிக்கு வட்டி போடுவாங்க, வட்டிக்கும் வட்டி போடுவாங்க, அசலுக்கும் வட்டி போடுவாங்க. அதுதான் கூட்டு வட்டி. தனி வட்டிங்கிறது வெறும் அசலுக்கு மட்டும்தான் அந்த வட்டி போடுவாங்க. ஓகே, சோ இப்போ தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த கிராமத்தோட மக்கள் தொகையும் பாத்தீங்கன்னா இந்த வருஷம் போய் பாக்குறீங்க 21,000 பேர் இருக்காங்கன்னா அடுத்த வருஷம் போய் பாத்தீங்க அப்படின்னா 23,000 சில்லற இருப்பாங்க. அப்ப அதுக்கு அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா இந்த 23,000 சில்லற இருக்காங்க இல்லையா, அதுலதான் 10% இன்க்ரீஸ் ஆகும். அதனாலதான் இந்த மாதிரி மக்கள் தொகை கணக்குக்கு நாம கூட்டு வட்டி வந்து கண்டுபிடிப்போம். ஓகேவா? சோ இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா அதேதான் அந்த அசல் வட்டி மாதிரி கணக்குலதான் பண்ண போறோம். சோ இதை வேணா பி வந்து 21,000 வச்சுக்கோங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10%. இதை பிராக்ஷன்ல எப்படி எழுதலாம்? 1/10 எழுதலாம். அப்ப கீழே இருக்கிறது உங்களுக்கு என்னவா இருக்கும்? அசலா இருக்கும். மேல இருக்கிறது என்னவா இருக்கும்? வட்டியா இருக்கும். போன கொஸ்டின் மாதிரியே தான் சொல்லி தர போறேன். 3 வருஷமா இங்க பி ஏன்னு போட்டுக்கோங்க. சோ 3 வருஷங்கிறதுனால 3/10 போட்டுக்கோங்க. அப்ப அமௌண்ட் என்ன வரும்? 10 + 1 11. சோ 3/11 போட்டுக்கோங்க. ஓகேவா? சோ இப்ப இதை மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 1000 வரும். இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும்? 1331 வரும். இதெல்லாம் எப்படி டக்கு டக்குன்னு நான் போடுறேன்னா, உங்களுக்கு நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல வேதிக் மேக்ஸ்னு ஒரு டாபிக் சொல்லி கொடுத்துருப்பேன். அதுல 1ல இருந்து 50 வரைக்கும் ஸ்கொயர் நம்பர் படிங்க, 1ல இருந்து 20 வரைக்கும் கியூப் நம்பர் படிங்கன்னு சொல்லியிருப்பேன். 10ஓட கியூப் 1000, 11ஓட கியூப் வந்து 1331. ஓகே, சோ இப்போ உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? அசல் வந்து 21,000 சொல்லிட்டாங்க. அப்போ அசல் எத்தனை பார்ட் இருக்கு? 1000 பார்ட் இருக்கு. அப்ப அந்த 1000 பங்கு எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 21,000க்கு ஈக்குவலா இருக்கும். இப்ப 3 வருஷம் முடிவுல
மக்கள் தொகை எவ்வளவு, இல்ல அமௌண்டானாலும் எடுத்துக்கோங்க, மக்களோட எண்ணிக்கைன்னு எடுக்காம அமௌண்ட்னே வச்சுக்கோங்க. 3 வருஷம் முடிவுல எவ்வளவு ரூபாய் கிடைக்கும், எத்தனை பார்ட்டி கிடைக்கும், 1331 பார்ட்டி கிடைக்கும். அப்ப இந்த 1331 பார்ட்டிக்கு என்னன்னு கண்டுபிடிச்சா போதும். இப்போ 1000 பார்ட் வந்து 1000 பார்ட் வந்து 21,000 இருந்தா 1 பார்ட் உங்களுக்கு என்ன வரும், இந்த 0 கட் ஆகிரும், 1 பார்ட் 21 இருக்கும். இப்போ நீங்க என்ன கண்டுபிடிக்கணும், அந்த 3 வருஷம் முடிவுல உள்ள மக்கள் தொகை கண்டுபிடிக்கணும். அப்போ 1331 பார்ட் என்னன்னு கண்டுபிடிங்க. அப்போ 1 பார்ட் 21னா 1331 பார்ட் என்ன வரும், 1331 into 21, 1331 6 6 சாரி 2 வருமா, 1 2 6 6 சோ 2 1 5 9 7 சோ 27,951 பேர் இருப்பாங்க. 3 வருஷம் கழிச்சு போய் அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா 27,951 பேர், 951 ஆப்ஷன் தப்பா சூஸ் பண்ணிட்டேனா, சாரி சாரி சாரி, ஆப்ஷன் ஏ 27,951 பேர் அந்த ஊர்ல வந்து இருப்பாங்க. ஓகே, சோ இது ஒரு மெத்தட், இது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மெத்தட்ல போடுறது. இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான மெத்தட். இனிஷியலா அந்த ஊர்ல எத்தனை பேர் இருந்தாங்க, 21,000 இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் இயர்ல எவ்வளவு இன்க்ரீஸ் ஆவாங்க, 10% வந்து இன்க்ரீஸ் ஆவாங்க. சோ அதை நம்ம என்ன எடுத்துக்கலாம், 110 divided by 100 எடுத்துக்கலாம். ஓகேவா, சோ இந்த இன்க்ரீஸ் ஆன பிறகு அகைன் ஒரு 10%, சோ 110 divided by 100 போட்டுக்கலாம். இந்த இன்க்ரீஸ் ஆன பிறகு அகைன் ஒரு 10% 3வது வருஷத்துக்கு, சோ 110. ஃபர்ஸ்ட் அந்த அசல் எழுதிக்கோங்க 21,000. ஃபர்ஸ்ட் வருஷம் 10% 110 divided by 100, அடுத்து 110 divided by 100, அடுத்து 110 divided by 100. சோ 3 0 இருக்கா, இங்க 3 0 கட் பண்ணி விட்டுருங்க. வேற என்ன இருக்கு, இங்கேயும் 3 0 இருக்கு, 1 2 3, கீழேயும் 3 0 இருக்கு, மேல 6 0 கீழே 6 0 இருக்கு, கட் பண்ணி விட்டாச்சு. சோ இதுக்கான ஆன்சர் என்ன வரும், 21 into 11 cube. 11 cube எத்தனை, 1331. அப்போ 1331 into 21, அதுக்கான ஆன்சர் என்ன, இப்பதான் கண்டுபிடிச்சோம். 1331ஐயும் 21 மல்டிப்ளை பண்ணா 27,951. இது இன்னொரு ஷார்ட்கட் மெத்தட். இந்த மெத்தட்லயும் நீங்க சால்வ் பண்ணலாம். ஓகேவா, சோ அசல் அப்படி வச்சுக்கோங்க. வருஷத்துக்கு 10% கூடுதா, அப்போ 100 கூட ஆட் பண்ணிக்கோங்க. 110 divided by 100, 110 divided by 100 போட்டுக்கோங்க. சப்போஸ் இதே கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் வருஷம் 10%, ரெண்டாவது வருஷம் 20% ஆட் ஆகுது, மூணாவது வருஷம் 30% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா என்ன பண்ணணும், அந்த அசல் அப்படியே எழுதிக்கணும். எழுதிட்டு ஃபர்ஸ்ட் வருஷம் 10% 110 divided by 100, ரெண்டாவது வருஷம் 20% சோ 120 divided by 100, அடுத்து மூணாவது வருஷம் 130 divided by 100. இந்த மாதிரி போட்டும் நீங்க வந்து சால்வ் பண்ணலாம். ஓகேவா, எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த பெர்சன்டேஜ் கூட 100 ஆட் பண்ணிட்டு சால்வ் பண்ணீங்க அப்படின்னா குயிக்கா ஆன்சர் வந்துடும். ஓகே, சோ நீங்க இந்த ரெண்டு மெத்தட்ல எந்த மெத்தட்னாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். சோ இந்த மெத்தட்ங்கிறது நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல நிறைய இடத்துல இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க, இல்ல எல்லா மெத்தடையுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எக்ஸாம்ல எது டைம் சேவ் ஆகுமோ அந்த மெத்தடை வந்து நீங்க சூஸ் பண்ணுங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாமா. இந்த கொஸ்டின்ல பாருங்க, a cylindrical can with base radius 10 cm has milk up to a height of 77 cm. Up to what height will the milk reach when it is poured in a cuboidal can with square base of side 22 cm. சோ என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு உருளை வடிவத்துல ஒரு பாத்திரம் இருக்கு. ஓகேவா, சோ அதோட உயரம் பாத்தீங்க அப்படின்னா 10 சென்டிமீட்டர் இருக்கு. சாரி, அதோட உயரம் பாத்தீங்கன்னா 77 சென்டிமீட்டர் இருக்கு. அந்த உருளையோட ஆரம் பாத்தீங்க அப்படின்னா 10 சென்டிமீட்டர்னு ஆரம் வந்து இருக்கு. ஓகே, இப்ப இது ஃபுல்லா நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா ஒரு மில்க ஊத்தி வச்சிருக்கீங்க. இப்ப என்ன பண்றீங்கன்னா அந்த உருளை வடிவ பாத்திரத்துல இருக்கக்கூடிய மில்க தூக்கி ஒரு கியூபாய்டு வடிவத்துல, அதாவது கனசதுர வடிவத்துல இருக்கக்கூடிய ஒரு கேன்ல மாத்த போறீங்க. ஓகேவா, அப்படின்னா அந்த கனசதுரத்தோட உயரம் என்ன, இதான் கண்டுபிடிக்கணும். ஓகே, சோ அந்த கனசதுரத்தோட அடிப்பகுதி எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சதுர வடிவத்துல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடிப்படை ஆரம் 10 சென்டிமீட்டர் கொண்ட ஒரு உருளை கேனில் 77 சென்டிமீட்டர் உயரம் வரை பால் உள்ளது. சோ கேன் என்ன ஷேப்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பால் கேன் வந்து எப்படி இருக்கு, இந்த மாதிரி உருளை வடிவத்துல வந்து இருக்கு. அதோட உயரம் பாத்தீங்க அப்படின்னா 77 சென்டிமீட்டர். இது ஃபுல்லா உங்களுக்கு என்ன இருக்கு, மில்க் இருக்கு. இதோட ரேடியஸ் பாத்தீங்க அப்படின்னா 10 சென்டிமீட்டர் ஆரம் வந்து இருக்கு. ஓகே, சோ இதோட உயரம் வந்து 77 சென்டிமீட்டர் இருக்கு. இப்ப இதுல இருக்கக்கூடிய பால் எல்லாத்தையும் தூக்கி நீங்க எதுல ஊத்த போறீங்கன்னா ஒரு கனசதுர கேன்ல வந்து ஊத்த போறீங்க. ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க, 22 சென்டிமீட்டர்ல வந்து என்ன இருக்கு, 77 சென்டிமீட்டர் உயரம் வரை பால் உள்ளது. அதுவே 22 சென்டிமீட்டரில் சதுர அடிப்பகுதியுடன் கூடிய கனசதுர கேனில் பால் ஊற்றினால், அப்போ ஒரு கனசதுரம் இருக்கு, அதோட அடிப்பகுதி ஒரு சதுர வடிவத்துல இருக்கு. அப்போ சதுர வடிவம் அப்படின்னா அதோட லென்த் வந்து என்னவா இருக்கும், 22 சென்டிமீட்டரா இருக்கும். அப்போ ஒரு சதுரம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த சதுரத்தோட லென்த்தும் பிரெத்தும் உங்களுக்கு என்னவா இருக்கும், ஈக்குவலா இருக்கும். அதாவது அதோட 4 பக்கமுமே சமம். இப்படி வரைஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னவா இருக்கும், செவ்வகம் கிடைக்கும். அப்ப இத லென்த்னு சொல்லுவீங்க, இத பிரெத்னு சொல்லுவீங்க. அதே சதுரத்திலையும் லென்த் பிரெத்னு சொல்லலாம்.
சதுரத்துல லென்த்தும் பிரெத்தும் ஈக்குவலா இருக்கும், அப்படிதானே சதுரத்துல 4 பக்கமுமே சமம். இது 4 சென்டிமீட்டர் இருக்குன்னா இதுவும் 4 தான் இருக்கும், இதுவும் 4 தான் இருக்கும், இதுவும் 4 தான் இருக்கும், எல்லா பக்கமுமே சமம். சுருக்கமா சொல்ல போனா லென்த்தும் பிரெத்தும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லலாம். அப்ப லென்த் 22 சென்டிமீட்டர்னா அந்த கனசதுர வடிவ கேனோட பிரெத் எவ்வளவு இருக்கும், அதுவும் 22 சென்டிமீட்டர் தான் இருக்கும். இந்த கான்செப்ட் புரியுதா? அப்போ அந்த கனசதுர வடிவ கேன்ல ஊத்துனதுக்கு அப்புறம் உயரம் என்னவா இருக்கும், இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஏன்னா உயரம் வந்து மாறுபடும் இல்லையா, அந்த ஒவ்வொரு ஷேப்பும் மாறும்போது. இப்போ உங்களுக்கு என்ன தெரியும், இந்த உருளையில எவ்வளவு மில்க் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் தெரியணும். அப்ப அந்த உருளைக்குள்ள எவ்வளவு எவ்வளவு கொள்ளளவு இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சோ இந்த உருளையில மொத்தம் எத்தனை லிட்டர் எவ்வளவு மில்க் இருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும், கொள்ளளவு கன அளவு கண்டுபிடிக்கணும். உருளையோட வால்யூம் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அந்த உருளையோட வால்யூம் இப்ப இதுல வந்து 10 லிட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதே 10 லிட்டர் பாலை தான் எதுல ஊத்த முடியும், கனசதுர வடிவ அந்த கேன்லயும் ஊத்த முடியும். அப்படித்தானே? அதோட கொள்ளளவும் மாறாது. இப்ப இதே 10 லிட்டர் ஒரு கூம்பு வடிவ பாத்திரத்துல ஊத்துறீங்கன்னா இதுல 10 லிட்டர் இருந்துச்சுன்னா பாலை மறுபடியும் கூம்பு வடிவத்துக்கு மாத்தும் போது அதே 10 லிட்டர் தான் இருக்கும். அப்ப அதோட கொள்ளளவு மாறாது. அப்போ உருளையோட கொள்ளளவு எதுக்கு ஈக்குவலா இருக்கும், கனசதுரத்தோட கன அளவு, அதாவது கொள்ளளவுக்கு ஈக்குவலா இருக்கும். கொள்ளளவு கன அளவு ரெண்டுமே ஒண்ணுதான். உருளையோட கொள்ளளவுக்கான ஃபார்முலா என்ன, பை ஆர் ஸ்கொயர் ஹச். ஓகேவா? கூம்போட கன அளவுக்கான ஃபார்முலா 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹச். ஓகேவா? சோ எல்லா ஃபார்முலாவும் மென்சுரேஷன்ல ரொம்ப தெளிவா நீங்க படிச்சுக்கணும். அப்போ உருளையோட கொள்ளளவு எதோட கொள்ளளவுக்கு ஈக்குவலா இருக்கு, இது உருளையோட கன அளவு. ஓகே, சோ உருளையோட கன அளவு வந்து எதோட கன அளவுக்கு ஈக்குவலா இருக்கு, கனசதுரத்தோட கன அளவுக்கு ஈக்குவலா இருக்கு. அப்ப கனசதுரத்தோட கன அளவுக்கான ஃபார்முலா என்ன, எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹச். ஓகே, அப்ப இங்க 22/7 இன்ட்டு உருளையோட ரேடியஸ் வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 10 சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க. சோ 10 இன்ட்டு 10 இன்ட்டு ஹைட் வந்து எவ்வளவு, 77. ஓகே, ஈக்குவல் டு லென்த் எவ்வளவு, 22, பிரெத் எவ்வளவு, 22. ஹைட் தெரியுமா தெரியாது, அதுதான் கண்டுபிடிக்கணும். சோ ஹச்ன்னு போட்டுக்கலாம். ஓகே, இப்ப கட் பண்ணலாமா, இந்த 22 கேன்சல் ஆகிரும். இந்த 7 11 7 77. வேற ஏதாவது கட் பண்ண வழி இருக்கா? சோ 1 11 11, 2 11 22, 4 2 5 2 10. அப்ப ஹைட் ஈக்குவல் டு 10 இன்ட்டு 5 இருக்கும். 10 இன்ட்டு 5 எவ்வளவு, 50 சென்டிமீட்டர். அப்போ அந்த கனசதுரத்தோட உயரம் வந்து எவ்வளவு, 50 சென்டிமீட்டர். சோ 50ங்கிறது ஆப்ஷன் பி. புரியுதா? சோ ரொம்ப ஈஸி. உருளை வடிவத்துல இருக்க பாத்திரத்துல இருக்கக்கூடிய பாலை தூக்கி கனசதுர வடிவத்துல இருக்கக்கூடிய பாத்திரத்துல ஊத்துறோம். அப்போ ரெண்டுலயுமே வால்யூம் வந்து ஈக்குவல். இதுதான் இதுல இருக்கக்கூடிய கான்செப்ட். அப்ப ரெண்டோட வால்யூமே ஈக்குவேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கனசதுரத்தோட உயரம் வந்து கிடைச்சிரும். ஓகே, தெளிவா புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் போலாமா? இந்த கொஸ்டின்ல பாருங்க, ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் தான். A car traveling at a speed of 45 km/h covers a certain distance in 4 hours. If the same distance is to be covered in 6 hours, what will be the speed of the car? ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின், ரொம்ப பேசிக்கான கொஸ்டினும் கூட. மணிக்கு 45 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் கார் குறிப்பிட்ட தூரத்தை 4 மணி நேரத்தில் கடக்கிறது. ஒரு கார் இருக்கு. இந்த கார் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதோட ஸ்பீடு வந்து 45 km/h இந்த வேகத்துல போகுது. ஒரு இடத்துக்கு போறோம், இந்த வேகத்துல போச்சு அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட தூரம், அது எவ்வளவு தூரம் நமக்கு தெரியாது, அதை வந்து 4 மணி நேரத்துல கடக்குது. எவ்வளவு டிஸ்டன்ஸ்ன்னு தெரியாது. ஓகேவா? சோ 4 மணி நேரத்துல கடக்குது. இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, இதே தூரத்தை இதே டிஸ்டன்ஸ 6 மணி நேரத்தில் கடக்க வேண்டும் என்றால் காரின் வேகம் என்னவாக இருக்கும்? அதே டிஸ்டன்ஸ 6 மணி நேரத்துல கடக்கணும்னா காரோட ஸ்பீடு வந்து எவ்வளவு இருக்கணும்? இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகே, சோ எப்படி சால்வ் பண்ணலாம்? ரொம்ப ரொம்ப பேசிக்கான கொஸ்டின். ஃபர்ஸ்ட் இருக்கிறதுல இருந்து டேட்டால இருந்து நாம என்ன கொண்டு வந்துடலாம், டிஸ்டன்ஸ் வந்து கொண்டு வந்துடலாமா? So speed equal to distance divided by time. Speed equal to distance divided by time தெரியும். Speed எவ்வளவு, 45 equal to distance தானே கண்டுபிடிக்கணும். Distance divided by time எவ்வளவு, 4 மணி நேரம். அப்ப distance equal to 45 into 4 கிடைக்குமா? அப்ப எவ்வளவு தூரம் அப்படிங்கறத நாம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும், ஸ்பீடு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சோ இப்போ கடக்கக்கூடிய தொலைவு எவ்வளவு தூரம் கடக்கணும், 45 into 4. இதை மல்டிப்ளை பண்ணினாலும் நீங்க வச்சுக்கோங்க, பிரச்சனை இல்ல. சோ இப்போ நமக்கு ஸ்பீடு வேணும். சோ distance divided by time தான் ஸ்பீடு. டிஸ்டன்ஸ் எவ்வளவு, 45 into 4 divided by time எவ்வளவு, 6 மணி நேரம். சோ அப்ப நம்ம எப்படி கட் பண்ணலாம், 2 3 6, 15 3 45, 1 2 டைம்ஸ் போகும். அப்ப ஸ்பீடு என்னவா இருக்கும், 30 km/h இருக்கும். ஃபர்ஸ்ட் கொடுத்திருந்த ஸ்பீடு டைம் ரெண்டை வச்சு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிருங்க. அந்த டிஸ்டன்ஸையும் இந்த டைமையும் வச்சு நாம என்ன பண்ணிடலாம், காரோட புதிய ஸ்பீடு என்னங்கிறத நாம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஸ்பீடு வந்து எவ்வளவு, 30 km/h. 30 km/hங்கிறது ஆப்ஷன் சி. ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாமா? இந்த கொஸ்டின்
இந்த கொஸ்டின்ல பாருங்க, பை செல்லிங் an article rupees 45,000 a man loses 10%. For what amount should he sell it so as to gain 15%? ஒரு பொருளை 45,000க்கு விற்பதன் மூலம் 10% நஷ்டம் அடைகிறார், 15% லாபம் அடையும் வகையில் அதை எந்த தொகைக்கு விற்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது எப்பவுமே காஸ்ட் பிரைஸ 100ன்னு வச்சுக்கோங்க. இதுல நஷ்டம் ஆயிடுச்சு அப்படின்னா 100ல இருந்து மைனஸ் பண்ணுங்க, லாபம் கிடைச்சதுன்னா 100ல இருந்து பிளஸ் பண்ணுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன நடக்கு, நஷ்டம் ஆகுது. சோ 10% நஷ்டம் ஆகுது. அப்போ 100%ங்கிறது காஸ்ட் பிரைஸ். அப்ப 10% நஷ்டம்னா என்னவாகும், 90%ஆ மாறிடும். அப்ப அந்த 10% நஷ்டத்துல எவ்வளவு ரூபாய்க்கு விற்காரு, 45,000க்கு விற்கிறாரு. அப்ப இந்த 90%ங்கிறது 45,000க்கு ஈக்குவலா இருக்கும். இந்த பக்கம் பெர்சன்டேஜ் எழுதிக்கோங்க, இந்த பக்கம் ரூபாய் எழுதிக்கோங்க. இப்ப என்ன கேட்டிருக்காங்க, 15% லாபம் கிடைக்கணும். அப்ப லாபம்னா 100 கூட ஆட் பண்ணணும். அப்ப 100 கூட 15 ஆட் பண்ணீங்கன்னா 115. அப்ப 15% லாபம் கிடைக்கணும்னா எவ்வளவு ரூபாய்க்கு விற்கணும், ஓகேவா? சோ பெர்சன்டேஜ் இந்த பக்கம் எழுதிக்கோங்க. சோ 115%க்கு எவ்வளவு ரூபாய் வரும். ஓகே, சோ இப்போ இதை நீங்க எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ்ன்னு வச்சுட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. பண்ணா என்ன வரும், 90 இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 45,000 இன்ட்டு 115. ஓகே, சோ இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 45, இந்த ஜீரோ கட் பண்ணிருங்க. ஒரு 9 9 5 9 45 500 இருக்கும். சோ 500 இன்ட்டு 115 மல்டிப்ளை பண்ணா 115 இன்ட்டு 5 5 5 25 7. சோ 5 575 00 57,500 ரூபாய்க்கு வித்தாருன்னா அவருக்கு 15% லாபம் கிடைக்கும். சோ 57,500 அப்படிங்கிறது ஆப்ஷன் டி. ஓகே, கிளியரா புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் போலாமா? சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க, the salaries of Ravi and Sumit are in the ratio 4:5. If the salary of each is increased by rupees 6,000, the new ratio becomes 35:40. What will be Sumit's increased salary? ரவி மற்றும் சுமித்தோட சம்பளத்தோட விகிதம் பாத்தீங்க அப்படின்னா ரவி வந்து 4 பங்கு வாங்குறாரு, சுமித் வந்து பாத்தீங்கன்னா 5 பங்கு சம்பளம் வாங்குறாரு. திடீர்னு பாத்தீங்கன்னா 2 பேருக்கும் 6,000 ரூபாய் இன்கிரிமெண்ட் போட்டிருந்தாங்க. இன்கிரிமெண்ட் போட்டதுக்கு அப்புறம் ரேஷியோ என்னவாகுதுன்னா 35:40 மாறுது. அப்ப சுமித்தோட உயர்த்தப்பட்ட சம்பளம் என்ன, இன்க்ரீஸ் ஆன சேலரி என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்பவே ஈஸியான கொஸ்டின். சோ இப்ப என்ன பண்ண போறோம், ரவியோடது 4 பங்கு, சுமித்தோடது 5 பங்கு. இப்போ ரவிக்கு எவ்வளவு ரூபாய் இன்கிரிமெண்ட் கிடைக்கி, 6,000 ரூபாய் இன்கிரிமெண்ட் கிடைக்கி. சுமித்துக்கு எவ்வளவு கிடைக்கி, அதே 6,000 ரூபாய் இன்கிரிமெண்ட் கிடைக்கி. சோ இப்படி 6,000 ரூபாய் இன்கிரிமெண்ட் கிடைச்சோடனே ரவியோடது இன்கம் எத்தனை பங்காகுது, 35 பங்காகுது. சுமித்தோடது எத்தனை பங்காகுது, 40 பங்காகுது. அவ்வளவுதான், ஓகேவா? சோ இதை ஃப்ரேம் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு அடுத்து நார்மல் கால்குலேஷன் தான். இனிஷியலா 4x இருந்துச்சு, 6,000 ரூபாய் இன்கிரிமெண்ட் ஆனதும் ரவியோடது 35 பங்கா மாறுது, இவனோடது 5x இருந்தது, 6,000 ரூபாய் இன்கிரிமெண்ட் ஆனதும் இவனோடது 40 பங்கா மாறுது. சோ இப்போ இதை கால்குலேட் பண்ணலாமா? இது 7 டைம்ஸ் போகும், 8 டைம்ஸ், அப்படிதானே? 7 5 35, 8 5 40. சோ இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 8 இன்ட்டு 4x பிளஸ் 6k வச்சுக்கிறேன் நான், ஓகேவா? 6,000 6k எழுதிக்கிறேன். அடுத்து 7 இன்ட்டு 5x பிளஸ் 6k எழுதிக்கிறேன். ஓகே, சோ அப்போ மல்டிப்ளை பண்ண எனக்கு ஈஸியா இருக்கும். சோ 32x பிளஸ் 8 48, 48k ஈக்குவல் டு 35x பிளஸ் 6 7 42. சோ 42k. எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வாங்க, நம்பர் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போங்க. சோ எக்ஸ் இந்த பக்கமும் நம்பர் இந்த பக்கம் கொண்டு வாங்க. சோ 35 மைனஸ் 32 என்ன வரும், 35x மைனஸ் 32x. சோ இந்த மாதிரி கேன்னு போடுறது கன்ஃபியூஸா இருந்தா 0 0 வச்சுக்கோங்க. 48k மைனஸ் 42k இருக்கும். கேங்கிறது ஒண்ணும் இல்ல, ஒரு 3 0 தான், நம்ம 1000 தான் கே அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். 35ல 32 போனா எத்தனை, 3x இஸ் ஈக்குவல் டு இங்க என்ன வரும், 6kன்னு கிடைக்கும். அப்ப எக்ஸோட வேல்யூ உங்களுக்கு என்ன வரும், இதையும் கட் பண்ணீங்க அப்படின்னா 2kன்னு கிடைக்கும். 2kங்கிறது எவ்வளவு, 2,000 ரூபாய். அப்ப எக்ஸோட இது எவ்வளவு, 2,000. ஓகேவா? எக்ஸோட மதிப்பு எவ்வளவு, 2,000 கிடைச்சிருது. இப்ப என்ன கேட்டிருக்காங்க உங்களுக்கு, சுமித்தின் உயர்த்தப்பட்ட சம்பளம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சுமித்தோட ஆரம்ப சம்பளம் எவ்வளவு, 5x. ஓகேவா? அப்போ எக்ஸோட வேல்யூ 2,000னா 5 பார்ட் என்ன வரும், 5 இன்ட்டு 2,000. ஓகே, அப்ப எவ்வளவு வரும், 10,000 rupees. ஆரம்பத்துல அவன் எவ்வளவு வாங்கினா, 10,000 rupees வந்து சேலரி வாங்கிட்டு இருந்திருக்கான். ஓகேவா? சோ எவ்வளவு இன்கிரிமெண்ட் போட்டிருக்காங்க அவனுக்கு, ஆரம்பத்துல 10,000, ஒரு இன்கிரிமெண்ட் ஒரு 6,000 ரூபாய் போட்டிருக்காங்களா? அப்ப இன்கிரிமெண்ட் போட்ட பிறகு அவனோட சேலரி எவ்வளவு, 10,000 பிளஸ் 6,000 16,000 ரூபாய் சேலரி. ஓகே, சோ 16,000 அப்படிங்கிறது ஆப்ஷன் சி. ஏன்னா அந்த 0 வச்சு தப்பு பண்ணிடக்கூடாது, 1,60,000 இருக்கு ஆப்ஷன்ல. ஓகேவா? அதனால அந்த எத்தனை 0 இருக்குங்கிறத கரெக்டா பாத்துக்கணும். இதே மாதிரி கொஸ்டின்ல பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ரவியோட
ஆரம்ப சேலரி எவ்வளவு, இனிஷியலா அவனோட சேலரி எவ்வளவு, அதே மாதிரி இன்க்ரீஸ் பண்ண பிறகு ரவியோட சேலரி எவ்வளவு அப்படிங்கறத நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? சோ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி தான் சொல்ல போறீங்க. சோ உங்களுக்கான ஹோம்வொர்க் கொஸ்டின் என்னன்னா, ரவியோட இனிஷியல் சேலரி என்ன, ரவியோட இன்க்ரீஸ் ஆன சேலரி என்ன, இந்த ரெண்டுக்கான ஆன்சர் வந்து என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? இந்த கொஸ்டின்ல பாருங்க, ஸ்டடி த ஃபாலோயிங் கிராஃப் கேர்ஃபுல்லி, ஆன்சர் த கொஸ்டின் கிவன் பிலோன்னு கொடுத்திருக்காங்க. ஓகே, சோ இந்த கிராஃப்ல வந்து என்ன கொடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட்? சோ என்ன கொடுத்திருக்காங்க கிராஃப்ல? வாட் வில் பி த ரேஷியோ? சோ என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஆக்சுவல் டார்கெட்டட்னு கொடுத்திருக்காங்க. What will be the ratio between minimum actual production to maximum targeted production? ஸோ ஒரு ப்ரொடக்ஷனோட ஆக்சுவல் ப்ரொடக்ஷனையும் டார்கெட்டும் எவ்வளோ அப்படிங்கிறத ஒரு கிராஃப்ல நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ என்ன ரேஷியோ கேட்டிருக்காங்கன்னா, ஆக்சுவல் ப்ரொடக்ஷன்ல கம்மியா இருக்கிறதையும் அதே மாதிரி டார்கெட்டட் ப்ரொடக்ஷன்ல அதிகமா இருக்கிறதுக்கு உள்ள ரேஷியோ என்ன? ஓகேவா? குறும அசல் உற்பத்திக்கும் பெரும இலக்கு உற்பத்திக்கும் இடையிலான விகிதம் என்னவாக இருக்கும் கேட்டிருக்காங்க. சோ இப்ப பாருங்க, இந்த ஷேட் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா, நல்லா டார்க்கா இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி ஷேட் பண்ணிருக்கிறது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவல் ப்ரொடக்ஷன். ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் பாத்தீங்க அப்படின்னா 2011 8 இருந்திருக்கு, 2012 8.5 இருந்திருக்கு, 2013 வெறும் 6 தான் இருந்திருக்கு, 14 6.5, 15 8 வந்து ப்ரொடக்ஷன் இருந்திருக்கு. ஓகேவா? அப்ப இருக்கிறதுல எப்போ கம்மியா இருந்திருக்கு? 2013 சாரி 7 இருந்திருக்கா? தப்பா சொல்லிட்டேனா? நான் வந்து டார்கெட்டட் பார்த்துட்டேன். ஓகேவா? சோ கரெக்டா பாருங்க, ஆக்சுவல் மட்டும் தான் பார்க்கணும், இங்க மாத்தி பாத்துறாதீங்க. எக்ஸாம்லயும் கிராஃப் வந்து கவனமா பார்க்கணும். நான் இப்ப பார்த்தேன் பாத்தீங்களா, மாத்தி அந்த மாதிரி பாத்துறக்கூடாது. ஏன்னா நமக்கு சிஸ்டம் பார்க்கும்போது எல்லாமே ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். ஓகேவா? சோ இப்போ ஆக்சுவல் பாத்தீங்கன்னா 2011 8 இருந்திருக்கு, 2012 10, 2013 7, 2014 எவ்வளவு இருந்திருக்கு? 7.5, 2015 எத்தனை இருந்திருக்கு? 9 இருந்திருக்கு. டார்கெட் வந்து எவ்வளவு இருந்திருக்கு? 11 10 இருந்திருக்கு, அடுத்து 8.5, 6, 6.5, 8 இருந்திருக்கு. இப்ப என்ன கேட்டிருக்காங்கன்னா, மினிமம் ஆக்சுவல் ப்ரொடக்ஷன். ஆக்சுவல் ப்ரொடக்ஷன்ல மினிமமா எது இருக்குன்னு கேட்டிருக்காங்க. 8, 10, 7, 7.5, 9. இதுல இருக்கிறதுலே சின்ன நம்பர் என்னது? 7 தானே சின்ன நம்பர். அப்ப இதுலதான் 7 தான். ஓகேவா? சோ ஆக்சுவல் ப்ரொடக்ஷன்ல மினிமம் எவ்வளவு? 7 பார்ட். ஓகேவா? சோ அதே மாதிரி அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? மேக்சிமம் டார்கெட்டட் ப்ரொடக்ஷன்ல மேக்சிமம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. சோ டார்கெட்ல மேக்சிமம் எவ்வளவு? இந்த கோடு கூட போட்டிருக்காங்க பாத்தீங்களா, அதுல எது பெரிய நம்பர்னு பாருங்க, அதான் இதுக்கான ஆன்சர். சோ எது பெரிய நம்பர்? 10. அப்ப 7:10 இதுதான் இதுக்கான ரேஷியோ. சோ 7:10 அப்படிங்கிறது எந்த ஆப்ஷன்? ஆப்ஷன் டி. புரியுதா? ரொம்ப ஈஸி, ஜஸ்ட் பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடலாம். பார்த்தோன்னே ஆன்சர் பண்ண போறீங்க. இப்போ ஆக்சுவல், இதோட நேம் வந்து ஆக்சுவல், இந்த கோடு கூட போட்டிருக்கிறதோட பேர் வந்து டார்கெட். ஆக்சுவல்ல எது கம்மியா இருக்கோ அதுவும் டார்கெட்ல எது அதிகமா இருக்கோ அது ரெண்டுக்கும் உள்ள ரேஷியோ. சோ 7:10 வந்ததுனால அப்படியே 7:10 கொடுத்தோம். சப்போஸ் 6:10 வந்துருந்துச்சுன்னா அதை சிம்பிளிஃபை பண்ணி ஆப்ஷன்ல 3:5 கொடுத்திருப்பாங்க. ரேஷியோவை சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சா சிம்பிளிஃபை பண்ணி போடணும். அதே மாதிரி கிராஃப்ல வேல்யூ பார்க்கும்போது கரெக்டா பார்த்து போடணும். ஓகேவா? சோ தெளிவா புரிஞ்சிருச்சா? இது போக இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நாம வந்து அடுத்தடுத்த கிளாஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா மறக்காம அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அப்கமிங்ல வரக்கூடிய ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்க், டிஎன்பிஎஸ்சி நீங்க எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, நம்ம ஆப்ல ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். நீங்க வந்து காலேஜ் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ணாலும் சரி, ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, எனக்கு ஒரு பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணும் மேம், எனக்கு கிடைக்கக்கூடிய டைம்ல நான் வீட்ல இருந்தே படிக்கிற மாதிரி எனக்கு ஒரு பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ ஒரே ஒரு டைம் தான் இதுக்கு ஃபீஸ் பே பண்ண போறீங்க. உங்களுக்கு வேலிடிட்டி பாத்தீங்க அப்படின்னா லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஓகேவா? சோ ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1799. எல்லா எக்ஸாமுமே உங்களுக்கு இதுலயே கவர் ஆகிரும். ஓகேவா? சோ 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாமே கவர் பண்ற மாதிரி ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல கொடுத்திருப்போம். சோ இதுல எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ இதுதான் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ்னு ஒரு மெசேஜ் அனுப்புனீங்கன்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு எப்படி ஜாயின் பண்ணணும் கூடிய ஃபுல் இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. எதுக்காக சொல்றேன்னா, உங்களுக்கு கிளாஸஸ் எல்லாமே நம்மளோட லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல தான் உங்களுக்கு நடக்கும். நீங்க ஆப்ல போய் டைரக்டா பே பண்ணீங்கன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 2500 ரூபாய் இருக்கும். இந்த அமௌண்ட் நீங்க பே பண்ண வேண்டாம். நான் சொன்ன வாட்ஸ்அப் நம்பரை நோட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, சோ இந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு நீங்க
மெசேஜ் அனுப்புனீங்கன்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் வந்து கொடுப்பாங்க. அதுக்கு நீங்க 1799 மட்டும் பே பண்ணா போதுமானது. உங்களுக்கு வேலிடிட்டி வந்து லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஒரே ஒரு டைம் தான் நீங்க வந்து ஃபீஸ் பே பண்ண போறீங்க. லைஃப் டைம் அக்சஸ் வந்து இருக்கும். நீங்க பே பண்ணக்கூடிய ஃபீஸ் எந்த இடத்துலயுமே வேஸ்ட் ஆகாது. கண்டிப்பா ஒரு கவர்மெண்ட் வேலையோட தான் வெளியே போவீங்க. அந்த அளவுக்கு கிளாஸஸ் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கும். சோ கிளாஸஸ் எல்லாமே எங்க நடக்கும் அப்படின்னா லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல தான் நடக்கும். சோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பிளே ஸ்டோர்ல லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஜஸ்ட் உங்களோட மொபைல் நம்பர் மட்டும் என்டர் பண்ணி ரிஜிஸ்டர் மட்டும் பண்ணி வச்சிருங்க. ஓகேவா? சோ ரிஜிஸ்டர் பண்ணிட்டு நான் சொன்ன வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் மட்டும் அனுப்புங்க. கிளாஸஸ் எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கும். அதே மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுமே இதுல கவர் பண்ணிருப்போம். டோட்டலா 2000க்கும் மேற்பட்ட வீடியோஸ் வந்து இதுல ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஓகேவா? சோ கிளாஸஸ், டெஸ்டோட மார்க் எல்லாமே உடனே பாத்துக்கலாம். படிக்கிறதுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருப்போம். சப்போஸ் உங்களுக்கு எக்ஸாமுக்கு தேவையான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் நம்மளோட லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்லயே உங்களுக்கு ஃப்ரீ மெட்டீரியல்ஸும் ப்ரொவைட் பண்ணிருப்போம். சோ ஃப்ரீ மெட்டீரியல்ஸும் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டெய்லி யூடியூப்ல வரக்கூடிய கிளாஸஸ் மிஸ் பண்ணாம பாருங்க. ஏன்னா ரயில்வே தமிழன் பேட்ச் ஆரம்பிச்சே ஒரு 17 டேஸ் கிட்ட ஆகிருச்சு. சோ இந்த 17 டேஸ் இன்னுமே பாத்தீங்கன்னா எக்ஸாம் வரைக்கும் கிளாஸஸ் கொண்டு போயிட்டே தான் இருப்போம். அதனால டெய்லி என்னென்ன சொல்றேனோ யூடியூப்ல எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்ல மேம் எனக்கு வந்து பேசிக்ல இருந்தே நான் படிக்கணும், எக்ஸாம் கிளியர் பண்ற வரைக்கும் எனக்கு ஒரு பெஸ்ட் கிளாஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. வேற எதுவும் எக்ஸாம் பத்தி டவுட் இருந்தாலும் சரி, கிளாஸ் ஜாயின் பண்றதுல ஏதாவது ஒரு டவுட் இருந்தாலும் சரி, இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். திருப்பியும் அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல, இன்னும் நம்ம இன்ஸ்டாகிராம்லயும் ஃபாலோ பண்ணல, லக்ஷ்மி மேக்ஸை நீங்க இன்னும் ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காம இன்ஸ்டாகிராம்ல லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. திருப்பியும் அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.